ஆண்டுகளாக ரஜினிகாந்த் படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பது கிடையாது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள கூலி படத்தின் டைட்டில் ட்ரீசர் வீடியோவுக்கு இளையராஜா இசையமைத்த பாடலை எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் பயன்படுத்தியதாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஏற்கனவே இளையராஜா மற்றும் வைரமுத்து இடையே கடும் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பிரச்சனை செய்ய முடிவு செய்துவிட்டாரா இளையராஜா என்கிற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். இளையராஜாவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட்டாலும் பணம் கொடுக்காமல் அந்த பாடலை பயன்படுத்தி இருப்பது மிகப்பெரிய தவறு என்று உரிய பணத்தை செலுத்தவில்லை என்றால் கூலி படத்தின் டைட்டில் ட்ரீசரில் இருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவு போட்டுள்ளார் இளையராஜா. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக இளையராஜா கொடுத்துள்ள வழக்கை கலாநிதி மாறன் எப்படி டீல் செய்ய போகிறார் என்றும், குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கு எதிராக இளையராஜா தனது படத்துக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருப்பதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் என்கிற கேள்விகள் தற்பொழுது எழுந்துள்ளன. மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் இளையராஜாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பாடலை பயன்படுத்தி இருக்கலாமே என்று உரிய முறையில் அனுமதி கேட்டால் அவர் கொடுக்க மறுத்து இருக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை காண மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.